இன்றைக்கி நம்ம சமைக்கிறது நாட்டுக்கோழி பிரியாணி செய்கிறோம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். பொருட்கள் என்னங்கிறது பார்ப்போம். இஞ்சி பூண்டு, மிளகாய், மிளகு, கிராம்பு, கல்பாசி, பட்டை, லவங்கம், அன்னாச்சி மொக்கு, மராட்டி மொக்கு, இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்குவோம். இதெல்லாம் வறுத்து அரைச்சிக்குவோம். இப்போ கொஞ்சம் வாங்கல அடுத்தது சின்ன வெங்காயம் 1-2 இடித்து எடுத்துக்கணும். 6 தக்காளி பொடியாக அரைச்சி வச்சுக்கணும். 4 பெரிய வெங்காயம், 6 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, 1 லெமன். டால்டா கொஞ்சம் போடலாம். பட்டை வகையெல்லாம் போடலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம் வதங்கட்டும். இது இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். வறுத்த பிரியாணி மசாலா போடுறோம். சின்ன வெங்காயம் தட்டி எடுத்தது போடுறோம். புதினா போட்டுக்கலாம். நறுக்குன தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு, தயிர் ஊற்றிக்கலாம். அரிசி போட்டுக்கலாம். 1 கிலோ சிக்கனு, 1 கிலோ அரிசிக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அரை லெமன் புழிஞ்சிக்கலாம். மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துருவோம். அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணிடுவோம். சுவையான பிரியாணி ரெடி. லெமன் புழிஞ்சிக்கலாம். சுவையான பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.